ஒருத்தனை கொலை கூட பண்ணும். நான் வயிற்றுல இருக்கோம் சாப்பிடலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிளினிக் வர பேஷண்ட்ஸே நிறைய பேர் பிரியாணி பிரியர்களா இருக்காங்க. அதே சமயம் அவங்களுக்கு தங்களுடைய ஹெல்த் மேலேயும் அக்கறை இருக்கு. இப்போ பிரியாணி சாப்பிடலாமா வேண்டாமா, பிரியாணி சாப்பிடறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் வருதா, இல்ல பிரியாணி எத்தனை தடவை சாப்பிடலாம், இல்ல என்ன பிரியாணின்னு சாப்பிடலாம், சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி 2 வகையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ இதுல எது நல்ல ஹெல்த்தி அல்லது இது ரொம்ப கெடுதல், எந்த உடலுக்கு எது அதிகமா கெடுதல், இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். பிரியாணின்னு ஒரு ஹாப்பினஸ் வருது இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு ஃபேவரட் ஃபுட் ஆயிடுச்சு. ஸோ பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா எது நல்ல பிரியாணி கெட்ட பிரியாணிலாம் இல்லை, பிரியாணி சாப்பிடலாம், நோ இஷ்யூஸ். ஆக்சுவலாக பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ அப்புறம் அந்த கறியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் என்னோடய சின்ன அட்வைஸ் தான் சிக்கன் பிரியாணியை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ப்ராய்லர் வந்து அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ப்ராய்லர் எடுத்துக்கிறது உங்களோட விருப்பம், அதில் நோ கமெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் மட்டன் பிரியாணி பற்றி மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா, மட்டன் பிரியாணி ஓகேவா? ரைட், ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணியில் 2 டைப் ஆஃப் இது மட்டன் இருக்குது. ஆக்சுவலாக கோட் இருக்குது. ஒன்று இந்தியன் கோட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு. அது வெளியிலேருந்து வந்தது கலப்பினம். சரிங்களா. ஸோ இப்போ செம்மறி ஆட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கறியில் ஒரு 1/2 கிலோ கறி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 1/2 கிலோ கறியில் அதில் கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 30 to 40 கிராம் இருக்குது. அதுவே நம்ம இந்தியன் கோட் இருக்கு இல்லையா, வெள்ளாடு கருப்பு வெள்ளை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 தான் கொழுப்புகள் இருக்குது. அதே மாதிரி ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்மறி ஆட்டில் வெறும் 1/2 கிலோவில் நான் சொல்லிட்டு இருக்கேன், 1/2 கிலோவில் வெறும் 15 கிராம் தான் உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். ஆனால் அதுவே நம்ம இந்தியன் கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ அப்போ ப்ரோட்டீன் அதிகமாக கிடைச்சி கொழுப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அதுதான் பெஸ்ட்டு. அப்போ நம்ம இந்தியன் கோட்டு தான் பெஸ்ட்டு. ஸோ அப்போ இந்தியன் பிரெட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் அது வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்காத மாதிரி இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கிறீங்க. நான் டெய்லியும் சில பேர் இந்த பேலியோ டயட் அது இதுன்னு சொல்கிறாங்க, அந்த கருத்துக்கு நான் இன்னொரு நாள் அது ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறேன். ஸோ டெய்லி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில், அதாவது குக் பண்ணுற மெத்தட் தான் ரொம்ப முக்கியம். நான்வெஜ் எடுத்துக்கிறது முக்கியம் கிடையாது, நான்வெஜ்ஜை குக் பண்ணுற மெத்தட் தான் ரொம்ப முக்கியம். எடுத்துக்கிற ஆயில் வந்து கண்டென்ட்டு கம்மியாக இருக்கணும். சரிங்களா. டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆயில் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கெடுதல். ஸோ அப்போ ஆயில் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். இன்னொன்று, எந்த அளவுக்கு நான்வெஜ் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு அன்னைக்கு டேட்டுக்கு அப்போவே வந்து ஃபைபர் கண்டென்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா. ஸோ இப்போ ஃபைபரும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ப்ரோட்டீனும் எடுத்துக்கிறீங்க, கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ மொத்தமாக இதெல்லாம் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுன்னா டைஜஷன் ப்ராப்ளத்தை, டைஜஷனை வந்து ஸ்லோ பண்ணும். ஸோ அப்போ டைஜஷனை ஸ்லோ பண்ண உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் பாடிக்கு கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். இமீடியட் டைஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு பாடிக்கு எனர்ஜி கிடைக்காது. ஸோ அப்போ லேட் டைஜஷன் தான் நல்லதா சார் அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி லேட் டைஜஷன் தான் நல்லது. ஸோ அப்போ ஃபைபர் கண்டென்ட்னா எதை சார் எடுத்துக்கிறது? நீங்கள் இது மாதிரி ஒரு சின்ன பிராண்டட் கடைக்கெலாம் போயிட்டீங்கன்னா நீங்கள் நான்வெஜ்ஜில் என்ன டிஷ் கேட்டாலுமே அது கூட வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, வெள்ளரி பிஞ்சு இருக்கு இல்லைங்களா, அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம், இதுலலாம் ஃபைபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸில் ஃபைபர்ஸ் இருக்குது. அதுக்குன்னு கத்திரிக்காய் போடுறாங்க சார் பிரியாணி சாப்பிடும்போது, அது ஓகே வேணா, அதெல்லாம் இல்லை. அதாவது வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்குலாம் இருக்கு இல்லைங்களா, அது தோலோடு இருக்கிறதுல நிறைய ஃபைபர் இருக்குது. பீன்ஸில் ஃபைபர் இருக்குது, முருங்கைக்கால ஃபைபர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபைபர் கண்டென்ட்டும் நீங்கள் அடிஷ்னலாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு அது டைஜஷனை ஸ்லோ பண்ணி தேவையான எனர்ஜி, நீங்கள் என்ன ப்ரோட்டீன்ஸ்லாம் எடுத்துக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உங்களோட பாடிக்கு கிடைக்கும். அப்போ டெய்லியுமே பிரியாணி சாப்பிட்றது தப்பே இல்லை, தாராளமாக சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி அசைவம் எடுத்துக்கிறதுல மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுனா தாராளமாக சாப்பிடலாம். ஏஜை பொறுத்து இருக்குது. எபோவ் 45 இயர்ஸ்க்கு மேலே கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு 2 days 3 days. சின்ன பசங்களாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக 5 days 6 days கூட சாப்பிட்லாம். ஆனால் கம்மியாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறதுல ஆயில் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆயில் கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம், அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். மறக்காமல் கூட ஃபைபர்ஸ் எடுத்தே ஆகணும். ஃபைபர்ஸ் எடுத்திங்கன்னா தான் நல்லது, இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப கெட்டது. சரிங்களா. அப்போ நீங்கள் பிரியாணி நான் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அன்லிமிட்டடாக சாப்பிடுங்க, நிறையவே சாப்பிடுங்க. அதனால் வெயிட் போடுமா சார்னா கண்டிப்பாக வெயிட் போடவே போடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் பிரியாணி டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு வெயிட் போடுமானா நிச்சயமாக கிடையாது. நீங்கள் பிரியாணி சாப்பிட்ற அன்றைக்கி இன்னும் நிறைய கலோரிஸ் எக்ஸ்ட்ரா எடுக்க தான் அது உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸே பண்ணும். ஸோ அதர்வைஸ் ஒன்றுமே பண்ணாது. சரிங்களா. உங்களுடைய பிரியாணி டவுட் ஓவரா நல்லாவே புரிஞ்சிச்சு சார். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.